வணக்கம் நேயர்களே. அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி சமுதாய வானொலி 90.4 மேகத்திடல் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நம்ம நிலையத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் அம்மா வந்திருக்காங்க. வி சண்முகப்பிரியா அரசு மருத்துவமனையில் யோகா மற்றும் இயற்கை வழி மருத்துவர் மற்றும் ஆயுஷ் மருத்துவ அலுவலராக பணிபுரிகிறாங்க. நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். நான் மருத்துவர் வி சண்முகப்பிரியா. நான் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் 5 ஆண்டு படிப்பு முடிச்சிருக்கேன். நான் முடிச்சுட்டு இப்போ சிவகாசி அரசு மருத்துவமனை சிவகாசியில் 5 வருஷமாக யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவில் ஆயுஷ் மருத்துவ அலுவலராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அம்மா, இன்றைக்கி நிறையா பேருக்கு விதவிதமான, அதாவது என்ன நோயின்னு கூட கண்டுபிடிக்க முடியாத நோய்கள்லாம் வருது. அதுலேயும் நிறையா குட்டி பிள்ளைங்க தான் அதில் இருக்குது. இது உணவு அடிப்படை தான் காரணமா இல்லை வேறு என்ன மாதிரி காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன்? மெயினாக உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற கொள்கையை நாங்கள் எங்களோட மருத்துவத்தில் முக்கியமாக கடைப்பிடிச்சிட்ருக்கோம். அதில் குட்டி பிள்ளைங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி கேட்டிங்கன்னா, அவங்க கருவில் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்லேருந்தே அவங்க தாய் எடுத்த உணவுகள்லேருந்து 1000 நாட்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நாட்கள். அந்த 1000 நாட்கள் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி கருவிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அப்போருந்து அவங்க தாய் எடுத்துக்கிற உணவுலேருந்து அவங்களோட ஹெல்த் டிட்டர்மைன் ஆகுது. அவங்களோட ஹெல்த் டிட்டர்மைன் ஆகிறது அவங்க வெளியில் வந்த பிறகு தான் நமக்கு பார்த்துக்கணும், கேர் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அவங்க ஒன்ஸ் அவங்க கருவில் ஃபார்ம் ஆனதுலேருந்தே நமக்கு சரியான உணவு முறைகளை நம்ம எடுக்கும்போது நம்ம இப்போ வர பிரச்சனைகளை நிறைய தவிர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருக்குது, ஒரு சர்க்கரை நோய் இருக்குது, ஒரு நீரிழிவு நோய் இருக்குது, அதுக்கடுத்து உயர் ரத்த அழுத்தம் இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு இது வருமா? இதுதான் நிறைய பேர், முக்கால்வாசி பேர் பார்க்குற பேரில் ஒரு 70% பேர் கேட்குற கொஸ்டின் இதே இருக்குது. இதை நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு மெயினான ஒரு முறை வாழ்வியல் மருத்துவம். அவங்களோட வாழ்க்கை முறைகள், அவங்களோட உணவு முறைகள், அவங்களோட பழக்க வழக்கங்களை சிறு வயதிலிருந்தே மாற்றி கொண்டு வரும்போது நம்ம அப்பா அம்மா அந்த மாதிரி நோய்களை பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம அதிலிருந்து மீண்டு வரலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா. இப்போ நீங்கள் யோகா அப்படிங்கிற அந்த இயக்கத்துலேயும் இருக்கிறீங்க. யோகா பற்றி நம்ம குழந்தைங்கள்லேருந்தே கொண்டு போக முடியுங்களா? கண்டிப்பாக மேம், சரியான கேள்வி தான். தாராளமாக கொண்டு போகலாம். அவங்க நம்மளை சொல்லி அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வயசு வரும்போதே தாராளமாக கொண்டு போகலாம். இப்போ பள்ளி கல்வித்துறையில் நிறைய இடங்களில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ஒரு வகுப்பாவது யோகா வகுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி புதிய திட்டமே கொண்டு வந்திருக்காங்க. நாங்களும் ஸ்பெஷல் டே, எங்களோட யோகா டேயில், எங்களோட நேச்சுரோபதி டேயில், இயற்கை மருத்துவ தினம்னு சொல்லுவாங்க, இயற்கை மருத்துவ தினத்தில், இயற்கை யோகா தினத்தில் எல்லாமே நாங்கள் போயிட்டு குழந்தைங்களுக்கும் நாங்கள் ஒவ்வொரு டைமும் கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க நம்ம சொல்லி புரிய வேண்டிய வயசு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா தாராளமாக பண்ணலாம். நம்மளோட முதுகுத்தண்டு வளைவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆயுட்காலமும் நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுகுத்தண்டு வளைவு இளம் குருத்தாக இருக்கும்போது நல்லா இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே நம்ம இந்த யோகா பயிற்றுவிக்கிறத நம்ம கொண்டு வந்தோம்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப வலிமையாக தான் இருக்கும். கடந்த காலங்களில் பார்த்தோம்னா படிப்புலையும் ஒரு பிரிவு விளையாட்டு பள்ளி கொடுத்துருப்பாங்க. இப்போ அது இல்லை அப்படிங்கிறதுனால நிறையா குழந்தைங்க அந்த விளையாட்டுமே ஒரு ஆரோக்கியம் தானே இல்லைங்களா? அது இழக்கிறதுனால தான் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகுது. அப்படி தானுங்க? அந்த மாதிரி விளையாட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலன்னா கண்டிப்பாக நமக்கு அந்த நோய்வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளவங்கள்லாம் நம்ம விளையாட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது உடல் ஆக்டிவிட்டி நமக்கு ஃபிசிக்கலாக நம்ம உடம்பு ஆக்டிவாக இருக்கும். அதை விட நமக்கு சன் எக்ஸ்போஷர் நிறையா இருக்கும். நமக்கு சூரிய ஒளிக்கதிர்கள் நம்ம உடம்புல அதிகமாக படும். யார் ஒருத்தருக்கு சூரிய ஒளிக்கதிர்கள் அந்த காலை அந்த இளம் வெயிலில் சூரிய ஒளிக்கதிர்கள் படுது, அந்த மாலை வெயிலில் சூரிய ஒளிக்கதிர்கள் படுதோ அவங்களுக்கு எல்லாமே வைட்டமின் டி அதிகமாக இருக்கும். வைட்டமின் டி அதிகமாக இருந்தாலும் அது டைரெக்டாக அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வெயிலை கண்டாலே நம்ம ஒளிஞ்சு பயந்துக்கிறோம். முக்கியமாக குழந்தைங்களை வெளில விடுறதில்ல. வெயில் பட்டுருன்னு. முக்கியமாக அந்த 12 to 3 அந்த மாதிரி உச்சி வெயில் பொழுதுல மட்டும்தான் ரொம்ப குழந்தைகளை வெளியில் நம்ம கூட்டு வரதை தவிர்க்கணும். ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உடலில் நீர்ச்சத்து பத்தாமல் போயிட்டு குழந்தைங்களுக்கு தலை சுற்றல் அந்த மாதிரி இருக்கிறதுனா மட்டும்தான் அந்த காலங்களை மட்டும்தான் அவாய்ட் பண்ணிக்கணும். 12 to 3 அந்த வெயில், உச்சி வெயில் பொழுது மட்டும்தான். மற்றபடி தாராளமாக இளம் வெயில்லையும் சரி, மாலை வெயில்லையும் சரி, குழந்தைங்களை கொஞ்ச நேரமாவது அந்த வெயிலுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது, வெயிலில் சூரிய ஒளி கதிர்கள் மேலே பட வைக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம காஸ்ட்லியாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி நம்ம உள்ளே கொடுக்கறதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம இந்த வைட்டமின் டியை நம்ம இலவச சோர்ஸாகவே நம்ம சூரிய ஒளி கதிர்கள்லேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ இயற்கை தான் முதல் மருத்துவர் அப்படி சொல்கிறீங்களா? இப்போது அதே மாதிரி நம்ம சுவாசிக்கிற காற்றுமே
நல்லா இருக்கணும். மழை நீர் அந்த இன்றைக்கி மழை தண்ணியை வந்து யாருக்கும் அருமை தெரியுறது இல்லைங்க. சுவை நீர்னு போயிட்டு அதில் நிறைய ரசாயனம் கலந்து தான் அதுதான் ஒரு வியாதியாகவே உருவாகுது. அந்த மழை நீர் நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் அது கொஞ்சம் சொல்லுங்கள். மழைநீர் பற்றி கேட்டிங்க. மழைநீரை வந்து நம்ம எப்படி உணவாக பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ வந்து மழைநீர்னு பேசுகிறத விட இப்போ நீரே வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி தான் நமக்கு இருக்குது. அந்த ஒரு காலகட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இப்போ டேஸ்ட்லெஸ் வாட்டர், ஒரு மினரல் வாட்டர் மட்டும்தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக வந்து இப்போ மினரல்ஸ் வந்து இருக்கிற வாட்டரை வந்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதில் தான் வந்து நமக்கு வந்து நம்ம ஏகப்பட்ட சத்துக்கள், நம்ம எலும்புக்குள்ள சத்துக்கள்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. மெயினான விஷயங்கள் என்னென்னா, மழைநீரை வந்து நமக்கு வந்து சில அசுத்தங்கள் இருக்கும், சில பாக்டீரியாஸ் வந்து வளர்கிறதுக்கான ஒரு ஊடுருவியாக வந்து நம்மளோட பஞ்சபூதங்கள் வந்து இருக்கும். அதில் வந்து அசுத்தப்படாத பஞ்சபூதம் வந்து நம்மளோட நெருப்பு மட்டும்தான். மற்ற எல்லா பஞ்சபூதங்களும் நீங்கள் கேட்ட காற்றாகட்டும், நீராகட்டும் எல்லாமே கொஞ்சம் அசுத்தப்பட்டு வர்றது தான். அதை நம்ம வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம இயற்கை கொடுத்த சில மூலிகைகளை உள்ளே போட்டு நம்ம சுத்தப்படுத்தலாம். உதாரணத்துக்கு வந்து வெட்டிவேர் வந்து போட்டு அந்த நம்ம குடிக்க வேண்டிய பாத்திரங்களில் நம்ம வந்து ஒரு காட்டன் துணியில் வந்து கட்டி உள்ளே போட்டு அந்த நீரை வந்து சுத்திகரிப்படுத்தி யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து கொதிக்க விடணும். நீரை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு பாயிலிங் பாயிண்ட் நல்லா சுருளை கொதிக்க விட்டு ஆற வச்சு பயன்படுத்தலாம். குழந்தைங்களுக்கே நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு மேலே தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து திட உணவு ஸ்டார்ட் பண்ணுவோம். திட உணவு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல நீரே கொடுக்கணும். அந்த முதல்ல கொடுக்குற நீர் வந்து இந்த மாதிரி கொதிக்க வச்சு ஆற வச்ச நீரில் நம்ம கொடுக்கும்போது அந்த பாயிலிங் பாயிண்ட் போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய நிறைய நோய் முறைகள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். பொதுவாக இன்றைக்கி தண்ணி குடிக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஒரு நாளைக்கு எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் அது கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு வந்து தண்ணி குடிக்கிறது வந்து ஒரு 2 to 3 லிட்டர்ஸ்லேருந்து 3 to 4 லிட்டர்ஸ் வரைக்குமே வந்து குடிக்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம பொதுவாக நம்ம சொல்லும்போது நிறைய பேர் நிறைய மெடிகேஷன்ஸில் இருக்காங்க, நிறைய மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. சிலருக்கு வந்து ஃப்ளூயிட் இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே நமக்கு இப்போ வந்திருக்கு. அவங்க இப்போ பொதுவாக வந்து நார்மலாக இருக்க ஒரு ஹியூமன் பீயிங்னா வந்து அவங்க ஒரு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து தண்ணியாக எடுக்கலாம். அந்த வந்து 1 லிட்டர் தண்ணியை வந்து இன்ஃப்யூஸ்டு வாட்டராக நான் எடுக்க சொல்லுவேன். இன்ஃப்யூஸ்டு வாட்டராக எப்படி அப்படின்னா, நம்ம குடிக்க வேண்டிய தண்ணியில் ஏதாவது ஒரு வெட்டிவேர் போட்ட தண்ணியோ இல்லாது ஒரு நெல்லிக்காய் போட்ட ஒரு தண்ணியவோ இல்லாட்டி ஒரு புதினா போட்ட ஒரு தண்ணியோ ஒரு டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம உடம்பு சுத்திகரிக்கிறதுக்காக முறையில் வந்து ஒரு 100 ml ஒரு 1 லிட்டர் வந்து நம்ம எடுக்க சொல்லுவோம். குறிப்பாக வந்து 2 to 3 லிட்டர்ஸ்லேருந்து 3 to 4 லிட்டர்ஸ் வரைக்குமே வந்து தாராளமாக எடுக்கலாம். சிலர் வந்து மருத்துவரோட அறிவுரைப்படி கொஞ்சம் கம்மியான வந்து தண்ணி எடுக்கக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. அவங்க மருத்துவர் சொல்கிறத வந்து கடைப்பிடிச்சிக்கலாம். இப்போது இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்கு. இதில் நம்ம பகுதியில் அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற அந்த பகுதி மக்கள் வந்து என்ன மாதிரிலாம் உணவு எடுத்துக்கணும்? நம்ம பகுதி கந்தக பூமி, வெயில் வந்து சொல்லவே தேவையில்லை, அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து வெயிலேருந்து தப்பித்து கொள்றதுக்கு வெயிலுக்கு வந்து வெயில் வந்து வெப்பம்க்கு ஆப்போசிட் வந்து உங்களுக்கு நீருக்கு வந்து நீர் சம்மந்தப்பட்ட காய்கள், நீர் சம்மந்தப்பட்ட கனிகளை வந்து நம்ம எடுத்து தப்பித்து கொள்ளலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது. கொஞ்சம் தூரம் தள்ளி உங்களுக்கு தர்பூசணி கடை, முலாம்பழ கடை எல்லாமே நமக்கு இருக்குது, அவைலபிளாக இருக்குது. தர்பூசணி, முலாம்பழம் நீர் வகை காய்கள் வந்து நல்லா எடுத்துக்கணும். நார்ச்சத்து நல்லா எடுத்துக்கணும். நார்ச்சத்து வந்து உங்களுக்கு ஒரு பழத்தை அடித்து ஜூஸாக பிழிஞ்சு அந்த சக்கையை தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பழத்தில் இருக்க நார்ச்சத்து எல்லாமே போயிடும். நீர்ச்சத்து மட்டும் எடுத்து நார்ச்சத்து குறைபாடு இருந்தாலும் நமக்கு வெயில் காலத்தில் வந்து சிரமப்பட வேண்டியது இருக்கும். மலச்சிக்கல் அந்த மாதிரி தொந்தரவுகளில் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதனால் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் சேர்ந்த உணவுகளை வந்து அன்றாடம் வந்து எடுத்துக்கணும். டெய்லியும் நல்லா வந்து தண்ணி குடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு 2 முறை வந்து குளிக்கணும். தலைக்கு வந்து எண்ணெய் தேய்த்து குளித்து, உடம்புக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை ஆக்கிட்டாங்க நம்ம ஆட்கள். அதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்சு. கை கால்களில் நம்ம வெயிலுக்கு சூரிய ஒளிக்கு வந்து நம்ம படக்கூடிய பார்ட்ஸில் வந்து கொஞ்சம் நல்ல எண்ணெய் தேய்ச்சி, நம்ம கழுத்து நம்ம முகப்பகுதியிலலாம் எண்ணெய் தேய்ச்சி வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப வந்து அவசியமான விஷயம். நம்ம தொப்புள் பகுதியிலே நம்மளோட உச்சந்தலை பகுதி, உள்ளங்கால் பகுதியில் நைட்டு படுக்கும்போது எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு படுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு ஹீட் வந்து நம்ம உடம்புலேருந்து உஷ்ணம் வெளியேறதுக்கான பாயிண்ட்ஸ். நம்ம உணவு முறைகளை எந்த அளவுக்கு வந்து கவனம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்வியல் முறையிலையும் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து கவனம் எடுத்துக்கிட்டோம்னா நோய்வாய்ப்படுறதுக்கான தன்மை வந்து குறைவு மேம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். இப்போ எண்ணெய் குளியல் பற்றி சொன்னீங்க இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த எண்ணெய் முதல்ல தேங்காய் எண்ணெயா நல்லெண்ணெயா அது ஒரு சந்தேகம் வருது. அப்புறம் அதை காய்ச்சி தான் பயன்படுத்துனாங்க எங்கள் பாட்டி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் பயம் இருக்குது. ரெண்டாவது மெடிக்கல் அலோபதியில் போயிட்டோம் அப்படின்னா இல்லை அதெல்லாம் கிடையாது, நம்ம இது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அவங்களுடைய முறைகள் மாறுது.
அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம்? இப்போ எங்களோட மருத்துவ முறைப்படி வந்து எண்ணெய் குளியல் வந்து ரொம்ப வந்து அவசியம். எண்ணெய் குளியல்னால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. பிறந்த குழந்தை வந்து நம்மளை விட வந்து பவரில், இம்யூன் பவர்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு கம்மியான குழந்தைக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்து ஒரு 3.5 kg வந்து 3 கிலோ 3.5 கிலோ வந்த பிறகு நம்ம வந்து குழந்தைக்கு டெய்லியும் வந்து எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி நம்ம வந்து குளிக்க சொல்கிறோம். வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது குழந்தைக்கு எண்ணெய் குளியலேருந்து எடுத்துக்க சொல்கிறோம். குழந்தைய விட வந்து உருவத்துலேயும் சரி, இம்யூனிட்டிலையும் சரி பெரிய ஆட்கள் நம்ம. அதனால் தாராளமாக வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கலாம். எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கிறனால தொந்தரவு வரும் அப்படின்னு வந்து நினைக்கிறது வந்து முழுவதும் தவறான விஷயம். சில விஷயங்கள் இருக்குது. சைனசைட்டிஸ் மாதிரி வந்து ஒரு நோய் இருக்கும். சைனசைட்டிஸ்னால் வந்து தலைபாரம் அந்த முகபாரம் மாதிரி தொந்தரவுகள் இருக்கும். இல்லாட்டி வந்து எபிலெப்சி, இந்த வலிப்பு நோயில் வந்து அவதிப்படுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கவங்க மட்டும் தவிர்த்துக்கலாம். மற்றபடி வந்து நார்மலாக வந்து எல்லாருமே வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஈவன் சைனசைட்டிஸ் வந்து இருக்கவங்க, இந்த முகபாரம் தலைபாரம் இருக்கவங்க கூட வந்து எண்ணெய் குளியல் வந்து நீங்கள் சொன்ன அந்த காய்ச்சின எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, காய்ச்சின எண்ணெயில் வந்து உங்களுக்கு நோய்வாய்ப்படுறதுக்கான வீரியம் வந்து கம்மி. எனக்கு காய்ச்சினது காய்ச்சாதது எல்லாமே என்னை பொறுத்தளவுக்கு ஒன்று தான். ஏன்னா எண்ணெயை வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காய்ச்சறதை விட முக்கியமாக வந்து சோலரைஸ் பண்ண சொல்லுவோம். வெயிலில் வச்சு எடுக்க சொல்லுவோம். நம்ம கண்ணாடி பாட்டிலில் எண்ணெய் ஊற்றி வெயிலில் வச்சோம்னா அந்த சூரிய கதிர்கள் வந்து கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே மட்டும்தான் பெனிட்ரேட் ஆகும். அந்த உள்ளே இருக்க எண்ணெய் வந்து நல்ல எனர்ஜைஸ் ஆகும். அந்த எண்ணெயை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எண்ணெய் குளியல் தாராளமாக எடுக்கலாம். எண்ணெய் குளியல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு போனோட டென்சிட்டி, நம்ம எலும்போட டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். இப்போ இருக்க 70% விமன்ஸ்க்கு வந்து எலும்பு சத்து வந்து குறைவு வந்து அதிகமாக இருக்காங்க. நம்ம பார்க்குற கேஸ் இப்போ வந்து இத்தனை கேஸ் பார்க்குறோம்னா 100% கேஸ் வருது அப்படின்னா அதில் 70% பேர் வந்து லேடிஸில் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்க்கு வந்து ஒரு 30 வயசுக்குள்ளேயே வந்து அஃபெக்ட் ஆகிடுறாங்க. அது வந்து நீங்கள் எண்ணெய் குளியல் மூலமாக தவிர்த்துக்கலாம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். இப்போது உணவு பழக்க வழக்கங்கள்லாம் பேசணும். பொதுவாக இன்றைக்கி நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா துரித உணவு சாப்பிட்றதுனால அவங்களுடைய அன்றாட கழிவுகள் சரியான முறையில் வெளியேறதில்ல. இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். அவங்க வந்து யூரின் போகிறதா இருந்தாலும் மலம் கழிவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு இத்தனை முறை கட்டாயம் போகணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, அது சொல்லுங்கள். மலம் கழிக்கிறது தான் வந்து மெயினான ஒரு கான்செப்ட் எங்கள் இதில். ஏன்னா வந்து கான்ஸ்டிபேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். மலச்சிக்கல் தான் நமக்கு வந்து இருக்க எல்லா நோய்க்கும் வந்து தலையாய நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மலக்குடல் வழியாக தான் நமக்கு மலம் கழிவுகள் வெளியேறலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் மல உறிஞ்சிகள் மூலமாக நம்ம உடம்புக்கு வந்து அசுத்தங்கள் பரவுது, டாக்ஸின்ஸ் பரவுது. அதனால தான் இப்போ வந்து ஒரு பழம் இருக்குது, அழுகின பழத்து மேலே தான் வந்து அதிகமாக வந்து ஜெர்ம்ஸ் வரும். இதே ஒரு அழுகாத பழம் வச்சோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஜெர்ம்ஸ் இருக்காது. அது மாதிரி தான் நம்ம உடம்பு ஜெர்ம்ஸை வந்து நம்ம கிருமிகளை வளர வைக்கக்கூடிய மீடியமாக நம்ம இருக்கும்போது தான் நமக்கு வந்து அதிக நோய்வாய்ப்படுறதுக்கான காரணங்கள் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போ மலச்சிக்கல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிருமிகளை வளர வைக்கக்கூடிய ஒரு மீடியமாகவே ஆயிரும். அதனால தான் தினம் ஒரு 2 முறையாவது மலம் கழிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு முறையாவது மலம் கழிக்கணும். அதுக்கடுத்து வந்து ஒரு 6லேருந்து 7 முறையாவது வந்து சிறுநீர் வந்து போகணும். இப்போ சிறுநீர் அடக்கி வைக்கக்கூடிய பழக்கங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து வந்துருச்சு. அடக்கி வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இப்போ ஜென்ஸுக்கெல்லாம் வந்து ஆண்களுக்கெல்லாம் வந்து அதிகமாகவே அவங்களுக்கு வந்து சிறுநீர் அடக்கி வைக்கிறதுனால நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சிறுநீர் துளை வந்து உங்களுக்கு பெண்களை காட்டிலும் வந்து சின்னதாக இருக்கும். அதனால் நிறைய விஷயங்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து யூரினை வந்து ரொம்ப அடக்கி வைக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து விடணும். அதேமாதிரி மலம் வந்து 2 முறை கழிக்கணும். துரித உணவு பற்றி கேட்டிருந்தீங்க. துரித உணவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துரித உணவுலையும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், புரோட்டீன் கொஞ்சம் போல் இருக்கும், ஆனால் ஃபைபரே வந்து இருக்காது. ஃபைபர் நம்ம எடுத்துக்கவும் விரும்ப மாட்டோம். யார் வந்து ஒரு பரோட்டாவுக்கோ இல்லாட்டி ஒரு வேறு ஒரு பொரிச்ச பண்டங்களுக்கோ சைடில் வந்து சாலடும் தயிரும் யார் வச்சு சாப்பிட்றா? யாரும் சாப்பிட்றது கிடையாது. தயிர் வந்து ஒரு ப்ரீபயோட்டிக், நம்ம சாலட் வந்து ஒரு ஃபைபர். நீங்கள் வந்து துரித உணவே கொஞ்சம் போல் எடுத்துக்கிறீங்க, ஒரு அக்கேஷனலாக எடுத்துக்கிறீங்க, வேறு சூழ்நிலை இல்லாமல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது இதை வெளியில் தள்ளுறதுக்கான ஒரு ஃபைபர் நீங்கள் எடுத்துக்கணும் இல்லையா? ஒரு சால்யூபிள் ஃபைபரோ ஒரு இன்சால்யூபிள் ஃபைபரோ எடுத்தால் தான் உங்கள் உடம்புக்குள்ளே கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து கூடாது, எல்டிஎல்லோட அளவு கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்சால்யூபிள் ஃபைபர் எடுத்திங்கன்னா அது உங்கள் உடம்புலேருந்து கழிவுகளை வெளியேற்ற உதவும். இது ரெண்டுமே நம்ம பண்ணாத போது நம்ம அந்த துரித உணவு நம்ம உடம்புக்கு வந்து இன்வைட் பண்ண மாதிரி நின்றுக்கும். அதை நின்றுக்கும் போது தான் வருஷ கணக்காக கூட வந்து எலிமினேட் ஆகாத உணவுகள்லாம் கூட இருக்குது.
அந்த மாதிரி தான் நம்ம விஷயம் இருக்குது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, என் உணவுகள் எடுத்துக்கலாம். ஒரு 70% நல்ல டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு என்னைக்காவது ஒரு 20% கிட்ட வந்து சீட் டயட் வந்து எடுத்துக்கிறது, ஒரு தப்பி வந்து என்னைக்காவது ஒரு அக்கேஷனலாக ஒரு 4 பேர் 5 பேர் வந்து கெட் டுகெதர் மாதிரி பண்ணுறோம், நான் இதை சாப்பிட மாட்டேன்னு அந்த இடத்துல சொல்ல முடியாத இடத்துல வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம அதுக்கேற்றாப்புல நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நம்ம உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்ற தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். இப்போ எங்கே பார்த்தாலுமே எண்ணெயில் பொரித்த பதார்த்தங்கள் தான், நொறுக்கு தீனியாக இருக்கட்டும், நம்ம உணவை எடுக்கும்போதும் சரி, வீட்டில் காய் குழம்புலையுமே அதைத்தான் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. கூட்டுனா சாப்பிட மாட்டாங்க, வறுவல் காய்னா சாப்பிட்றாங்க. இந்த எண்ணெயில் பொரித்த அந்த ஐட்டங்கள் வந்து எவ்வளோ ஆபத்தானது, அது கொஞ்சம் சொல்லுங்கள். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம், ஒரு டீப் ஃப்ரைடு ஐட்டம்ஸ்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அது ஆபத்து தான். நம்ம வந்து நம்ம எண்ணெயில் முக்கி பொரிச்சு எடுக்கும் போதே அந்த பொருளோட தன்மை வந்து அதோட உடம்புல அவைலபிலிட்டி வந்து கம்மியாகுது. இப்போ வெண்டைக்காவை கூட்டு வச்சும் சாப்பிட்லாம், வெண்டைக்காவை ஓக்ரா ஃப்ரைன்னு சொல்லி ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கிறாங்க. கூட்டு வச்சு எடுத்துக்கும் போது அந்த விழுவிழுப்பு தன்மை வந்து அந்த ஃபைபரோடு உங்களுக்கு கிடைக்குது, இதில் வந்து அது போயிடுது, அந்த காயோட தன்மையே போயிடுது. அதனால் நான் என் ஃபஸ்ட்டு துரித உணவுக்கு சொன்ன மாதிரி தான், என்னைக்காவது வந்து நம்ம சமைக்கிறதுல ஒரு மாதத்தில் இவ்வளோ எண்ணெய் தான் ஒரு வீட்டில் வந்து யூஸ் பண்ணணும், ஒரு 3 பேர் கொண்ட குடும்பத்தில்னு சொல்லி இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் மீறி வந்து லிட்டர் கணக்கில் போகுது. டீப் ஃப்ரைடு அந்த பூரி இந்த மாதிரி பதார்த்தங்கள், நம்ம வடை அந்த மாதிரி பதார்த்தங்கள்லாம் ஒரு பண்டிகை காலத்தில் பண்ணுறதா இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது, எப்போனாலும் எப்படினாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து செல்ஃப் கண்ட்ரோல் எடுத்து கொஞ்சம் வந்து மினிமல் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கூட்டு அந்த மாதிரி வச்சு எடுத்துக்க மாட்டாங்கன்னு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள்ல வந்து அந்த காய்கறிகளை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணணும். காயோட சைஸ் வந்து குழந்தைங்க சின்னதாக போட்டால் வந்து எடுத்துப்பாங்க, காயை வந்து பெருசாக போட்டால் வந்து எடுத்துக்கிறத விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நம்ம போடுற காய்கறிகள் வந்து அவங்க தெரியாத அளவுக்கு, நம்ம அதே மாதிரி காய்கறியோட தன்மை மாறாத அளவுக்கு இந்த கிச்சடி ஃபார்மில், ஒரு தோசை இட்லியில் அந்த மாதிரி கலக்கிற ஃபார்மில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நான் நம்மகிட்ட வரவங்க குழந்தைங்களுக்கு ஒரு சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மகிட்ட டயட் கேட்க வருவாங்க. டயட் கேட்க வரும்போது நான் இதை தான் சொல்லுவேன், குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை பழகிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து அதுலேருந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு அந்த ரிமெம்பரன்ஸ் இருக்கும். எடுத்தோடனே நம்ம வந்து நிறைய சால்ட்டு போட்டு நிறைய இனிப்பு போட்ட ஃபுட்டு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு சால்ட்டும் இனிப்பும் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு நல்லா தெரிகிறது, டாமினண்ட்டாக தெரிகிறது, ஒரு பிரதானமாக தெரிகிற ஒரு உணவு, ஒரு சுவைனா அதுதான். அதை விட்டுட்டு நம்ம வந்து அடுத்து கொஞ்சம் இப்போ அவங்களுக்கு சிப்ஸோ ஏதோ சாக்லேட்ஸோ ஏதோ பழக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம ஹோம் ஃபுட்டை விரும்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம வீட்டில் சமைக்கிற உணவுகள்லையுமே குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக தான் சால்ட் எடுத்துக்கணும், அதே மாதிரி கொஞ்சமாக தான் வந்து இனிப்பு வந்து எடுத்துக்கணும். 1 இயர் வரைக்கும் சால்ட்டும் சரி இனிப்பும் சரி குழந்தைங்களோட உணவுல இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி பின்னாடி அவங்க வளர்ந்து வரும்போது இந்த ஜங்க் வந்து எடுத்துக்கக்கூடிய துரித உணவு எடுத்துக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். இப்போ பொதுவாக இந்த இளநீ, பதினி, வெள்ளரிக்காய் இது எல்லாமே நம்ம இயற்கை ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறோம், படிச்சிருக்கோம் எல்லாமே. பொதுவாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி 12 மணிக்கு கூட ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா சாப்பிட்றாங்க, பானிபூரி ஏதோ சாப்பிட்றாங்க துரித உணவை. ஆனால் இந்த இயற்கையை எடுத்துக்கிறதுக்கு 12 மணியா காலையில் அந்நேரம் எடுக்கலாம், ஒரு 2 மணி ஆயிடுச்சா நெல்லிக்காய் பயன்படுத்தாத, 4 மணி ஆயிடுச்சா இளநீ எடுத்துக்காத, வெள்ளரிக்காவை கிட்டேயே போக வேண்டாம், அதுக்கெலாம் ஒரு டைம் இருக்குது, அது அவ்வளோ ஆபத்தானதா மேம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது மேம். எந்த ஒரு ஃபுட்ஸும் வந்து நமக்கு வந்து நேச்சர் கொடுக்குற ஒரு வெஜிடபிளோ எதுவுமே வந்து நமக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆதி காலத்தில் இருக்கும்போதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிட்டே தான் அவங்களோட வாழ்நாளை வந்து கழிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எலும்பு சரியாக இல்லையா, பற்கள் வந்து சரியான அமைப்பு இல்லைன்னா அவங்களோட அப்படியே வந்து மருவி தான் நம்ம இப்போ இருக்கோம். நம்மளோட அந்த ஜெனட்டிக்ஸ் இருக்குது, நம்மளோட ஜெனட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக தானே இருக்குது. அதனால் அந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் தப்பு. என்கிட்டையுமே நிறைய கேட்பாங்க, ஃப்ரூட்ஸ் கொடுத்தா குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கும் மேம் அப்படின்னு. அப்போ நீங்கள் காலைல என்ன கொடுத்து கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சில பண்டத்தை வந்து பாலில் நான் மிக்ஸ் பண்ணி ஊட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இல்லாத ஒரு கெடுதல் வந்து அந்த ஃப்ரூட்ஸில் வந்துட போதா? நான் அதுதான் கேட்பேன். ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது தப்புனா, கட் பண்ணி ஓப்பன் ஏரில் ரொம்ப நேரம் விட்டுட்டா அது தப்பு. கட் பண்ணி ஒரு ஹாட்டான கிளைமேட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது அதில் வந்து பாக்டீரியாஸ் வளரக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து அதிகம். அதே மாதிரி சில்லுன்னு அந்த கிளைமேட்டில் வந்து சில்லுன்ற இருக்க அந்த டெம்பரேச்சரில் எடுக்கிற ஃப்ரூட் வந்து நம்ம அதை வந்து குளிர் வச்சு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. ஆனால் எந்த ஃப்ரூட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்ம சரியான முறைகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. கட் பண்ண ஃப்ரூட்ஸ் வந்து அப்பயே நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வந்து ரொம்ப ஓப்பன் ஏரில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் அட்மாஸ்பியரில் கொண்டு போயிட்டு ஒரு தூசி புழுதி மண்ணெல்லாம் பெரட்டிட்டு நம்ம வந்து அதை எடுத்துக்கும் போது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோட்டில் போகிறோம், ஒரு கிளாஸ் கவர் பண்ணாத ஒரு கடையில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட யோசிப்போம், ஏன்னா தூசி மண் பட்டிருக்கும் அப்படின்னு. அந்த தூசி மண் பட்டதுனால வந்து
அந்த இன்ஃபெக்ஷன் அவங்க ஃப்ரூட்ஸ் எடுத்தனால வந்துச்சுன்னு சொல்லி யோசிப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட உட்காந்து டீட்டெயிலாக அவங்கள கேட்டோம் அப்படின்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன எடுத்தீங்கன்னா ஃப்ரூட் வந்து அதில் வந்து சின்ன பார்ட்டாக இருக்கும், ஒரு 10% பார்ட்டு தான் இருக்கும். 90% அவங்க வந்து ஆகாத உணவுகள் எடுத்திருப்பாங்க. அது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து சளியோ இல்லாட்டி வேறு ஒரு இன்ஃபெக்ஷனில் வந்து பாதிக்கப்படுற அந்த வாய்ப்பு கிடைக்குது. மற்றபடி இயற்கை தரக்கூடிய பழங்கள்லையோ காய்கறிகள்லையோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது நார்மல் ஆட்கள் எடுக்கும்போது. சில காய்கறிகள் வந்து சிலர் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மருத்துவராக இருக்கும்போது இப்போ தைராய்டு இருந்தால் இந்த காய்கறிகள் எடுக்கக்கூடாது, இந்த நோய் இருந்ததுன்னா இந்த காய்கறிகள் எடுக்கக்கூடாது, அதுவும் மினிமல் தான், ரொம்ப வந்து மேக்ஸிமமாக கிடையாது. அந்த காய் எடுத்தாலே அந்த நோய்க்கு ஆபத்து அப்படின்லாம் கிடையாது. தவிர நான் எடுத்துட்டேன் மேம், ஐயோ எனக்கு ஏதாவது பண்ணிருமான்னு வருவாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது மேம். கீரைகள் பற்றி நம்ம பேசவே இல்லை. பெண்களுடைய உணவுக்குன்னு ஒரு சில சத்துக்கள் இருக்குது, ஆண்களுக்குன்னு ஒரு சில சத்துக்கள் இருக்குது. அந்த அதில் இருக்கிற கீரை வகைகள் சொல்லுங்கள். கீரை வகைகளை பொறுத்த அளவுக்கு எல்லா கீரையுமே எடுத்துக்கலாம். அதில் வந்து கடினமான கீரை, இப்போ ஒருத்தருக்கு டைஜஷன் வந்து இப்போ நம்ம வந்து பல்ஸ் வச்சு பார்த்து சொல்கிறோம், ஒரு நாடி பிடிச்சு பார்த்து சொல்கிறோம், அவங்களுக்கு வந்து டைஜஷன் வந்து கம்மியாக இருக்குது, டைஜஸ்டிவ் ஃபயர் வந்து கம்மியாக இருக்குது, செரிமான சக்தி வந்து கம்மியாக இருக்குது, அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கடினமான கீரையை டெய்லியும் எடுத்துக்கன்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுறது தப்பு. ஏன்னா அவங்களுக்கு அது கேஸாக ஃபார்ம் ஆகி அவங்க உடம்புலேருந்து அது எலிமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், அவங்களுமே வாதத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால வந்து டைஜஸ்டிவ் ஃபயர் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு, கொஞ்சம் உடம்பு மந்தம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டான கீரைகள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு நிறைய வந்து கீரை வந்து திணிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதனால் பாலக்கீரை, நம்ம வெந்தயக்கீரை, நம்ம பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாம் கொஞ்சம் வந்து இலகுவான கீரைகள், அதெல்லாம் வந்து எடுத்துக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து லேடிஸ்க்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஒரு கீரை. எப்படி அரிசியில் பூங்கார் அரிசி சொல்கிறாங்களோ அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷலான கீரை வந்து பொன்னாங்கண்ணி கீரை. அவங்களோட முடியிலேருந்து, அவங்களோட நெகத்துலேருந்து, அவங்களோட ஸ்கின்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு புத்துணர்வு தரக்கூடிய ஒரு கீரை. அதே மாதிரி வயிற்று புண்ணு இருந்ததுன்னா மணத்தக்காளி கீரை வந்து பயன்படுத்தலாம். அகத்திக்கீரை வந்து 15 நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்த சொல்லுவோம். ஏன்னா அது நச்சு நீக்கியாக வந்து உடம்புல வேலை செய்யும். அதனால் 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்திக்க சொல்லுவோம். கட்டாயப்படுத்தி வந்து ஒரு கடினமான கீரையை வந்து எடுத்துக்க சொல்கிறத வந்து பித்த உடம்புக்காரங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை பற்றி தான் மேம் சொன்னேன். முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கடினமான ஒரு கீரை. அந்த கடினமான கீரை வந்து டெய்லியும் வந்து நம்ம டெய்லியும் உபயோகப்படுத்துறது எந்த கீரையுமே நம்ம சொல்ல மாட்டோம். வாரத்துக்கு ஒரு 2 முறை வந்து கீரை வந்து உங்களோட டயட்டில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். என்னை பொறுத்தளவுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது முருங்கைக்கீரை வந்து வாரத்துக்கு ஒரு 2 முறை அல்லது 3 முறை எடுத்துக்கிறது போதுமானது. அதே மாதிரி முருங்கை ஈர்க்கு இருக்குது இல்லைங்களா, முருங்கையோட அந்த இளங்குச்சிகள் போட்டு கொதிக்க வச்சு ஒரு சூப்பாவோ இல்லாட்டி வந்து அவங்க வந்து கீரைகளாவோ எடுத்துக்கிறது ரொம்ப சிறந்தது. ரொம்ப வந்து தடிச்ச கீரை எடுக்கிறத விட இளங்கீரைகள் அந்த ஈர்க்கில் வந்து அதிகமாக நம்ம ஹீமோக்ளோபினை ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, தன்மை இருக்குது மேம். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். இப்போது இரவு தூக்கம் வந்து நிறையா பேருக்கு இல்லைங்க மேம், கொஞ்சம் மாற்றமாக தான் இருக்குது. அது வேலை பளுவாக இருக்கட்டும், அவங்களோட பொழுதுபோக்காக இருக்கட்டும். அப்போ இரவு தூக்கம் வந்து எவ்வளோ அவசியம் அப்படின்னு சொல்லி. இரவு தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் மேம். இப்போ வந்து வேலை இருக்க பளுவில், இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்க அந்த பிரச்சனைகளில் வந்து நீங்கள் நைட் ஒர்க் போகாதீங்க அப்படின்னு வந்து சிலரை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றி கொண்டு போகணும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு டைமிங் இருக்குது. இந்த ஆர்கன்னா இந்த டைமில் வந்து அந்த ஆர்கன் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏன் வந்து இரவு உணவை வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்க சொல்கிறோம்? ரீசன் வந்து என்னென்னா, ஒரு 12 to 3 வரைக்கும் நம்மளோட கல்லீரலோட நேரம்னு சொல்லுவோம். அந்த கல்லீரலோட நேரத்தில் கல்லீரல் வந்து கொஞ்சம் ஓய்வில் இருக்கணும். கல்லீரல் ஓய்வில் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 8 மணிக்காவது நம்மளோட உணவை வந்து நம்ம முடிச்சிருந்துருக்கணும். 7 to 8க்குள்ளே நம்ம வந்து உணவை முடித்தாதான் அதுக்கடுத்து வந்து ஜீரணமாகி உங்களுக்கு வந்து உடம்புல வந்து அது உட்சத்து எடுத்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். அதனால் 12 to 3 தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த மிட் நைட்டில் சாப்பிட்ற பழக்கங்கள் வந்து இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அந்த மிட் நைட்டில் சாப்பிட்ற பழக்கங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து சைக்கோசோமேட்டிக் நோய் அப்படின்னு சொல்கிறோம். மனம் சார்ந்த ஒரு நோய். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோமா, ஒரு பிரியாணியை சாப்பிடுவோம், நைட்டு போய் ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிடுவோம். சாப்பிட்றது நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் நேரங்கள் இருக்குது. எனக்கு நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே, ஒரு 70% நல்ல டயட் எடுத்தால் ஒரு 30% சீட் டயட் எடுக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த நேரங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த 30% சீட் டயட்டையும் நீங்கள் ஏன் வந்து பகலில் சூரியன் இருக்கும்போது எடுக்க மாட்டீங்க? சூரியன் இருக்கும்போது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல டைஜஷன் இருக்கும். அந்த நைட்டு எடுத்து அந்த குடலையும் கல்லீரலையும் கஷ்டப்படுத்தினா தான் பின்னாடி நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். ரொம்ப சிறப்பாகவே சொன்னீங்க மேம். கொஞ்சம் முன்னாடி நம்ம பேசும்போது பூங்கார் அரிசி பற்றி சொன்னீங்க, அது பெண்ணுக்கு ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஆணுக்கும் ஒரு பர்டிகுலர் அரிசி இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க. பெண்களுக்கு எப்படி பூங்கார் அரிசியோ ஆண்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து ரொம்ப உகந்தது. ஏன் அப்படின்னா நம்ம அந்த கலரான அந்த அரிசிகள், நம்ம அந்த பாரம்பரிய அரிசிகள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பார்க்கும்போது எதுவுமே வந்து வெளிர் நிறத்தில் இருக்கக்கூடியது இல்லை. எல்லாருமே ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு ரத்த சிவப்பு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும், இல்லாட்டி வந்து ஒரு நல்ல திக்கு ஆரஞ்சு நம்ம கட் பண்ணிக்கோங்க. ஓகே.
ஒரு ரெட் கலரில் இருக்கும், இல்லாட்டி ஒரு மெரூன் கலரில் இருக்கும். அதுக்கு காரணமே அதில் வந்து ஆந்தோசயனன்ஸ்ன்ற ஒரு காம்பவுண்ட் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ கருப்பு கவுனி அரிசியெல்லாம் வந்து சிலர் வந்து எடுத்தால் வந்து அந்த நாட்டில் வந்து மரண தண்டனை கூட கொடுக்குற அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான அரிசி. ஏன் அப்படின்னா கருப்பு கவுனியில் வந்து உங்கள் உடம்புல இருக்க நிறைய உபாதைகளை சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாக்கு இப்போ இருக்க நிறைய போகிற அந்த துரித காலத்தில் நம்ம வந்து செயற்கை குழந்தை அந்த மாதிரி எல்லாமே வந்துருச்சு இல்லைங்களா. ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறது, ஒரு ஓவம் கவுண்ட் கம்மியாகிறது, லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிற அந்த வாய்ப்புகள்லாம் இப்போ போகிற துரித காலங்களில் பார்க்குறவங்க வேலையில் உடம்புல இருக்க ஹீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை, தூக்கம் மாறுதல், அதில் எல்லாத்துமே கம்பைண்டாக அவங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம நேச்சுரலாக நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்டாமினா, வைட்டாலிட்டி அப்படின்னு வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். வைட்டல் ஃபோர்ஸ்னால் வந்து நம்ம யோகா முறைப்படி வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே வந்து சயின்டிஃபிக் டேர்மில் எடுத்தால் அது வந்து ஸ்பெர்ம் விந்தணுக்கு தான் வந்து வைட்டல் ஃபோர்ஸ்ன்னு வந்து ஜென்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வர நோய்களை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறதுக்கு மெயினான ஒரு காரணமாக இருக்கும் இந்த அரிசி எடுத்துக்கிறதுனால. ரொம்ப ரொம்ப சிறப்பாக பேசுனேங்க மேம். உங்களுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், அதையெல்லாம் கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எங்கள் நிலையத்துக்கு வந்து நேயர்களுக்காக ஒரு நல்ல கருத்துரை கொடுத்தீங்க. நன்றிங்க மேம். நன்றி மேம். நேயர்களே, இப்போ நீங்க கேட்டது சிவகாசி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் யோகா மற்றும் ஆயுஷ் மருத்துவர் வி. சண்முகப்பிரியா அவர்களின் நேர்காணல்.